ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல், அப்புறம் கீரை கடைஞ்சாச்சு. கீரை இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் போட்டு கடைஞ்சா தான் அந்த பசங்களுக்கு பிடிக்குது. சாதத்தில் நெய் ஊற்றி கலந்து கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் இந்த பொரியல் ரொம்ப தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கினாலும் பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஃப்ரை கொடுத்தா நல்லா சாப்பிட்டு வராங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்களும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. காலையில் டிஃபனு, ஆப்பம், தேங்காய் சட்னி இதெல்லாம் முடிச்சுட்டு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 10 நாளாகவே டிவி இல்லாமல் வீட்டில் ஓடின்னு இருக்கு. பசங்களை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் டிவி அப்புறம் செல் இல்லைன்னா உயிரே வாழ முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு போர் அடிக்குது பசங்களுக்கு, நமக்குமே போர் அடிக்குது. அது ஒரு ஆள் மாதிரி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் டிவின்றது. நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அந்த டிவி ஆன் பண்ணி விட்டு அதை பாட்டு கத்திட்டு கிடக்கும். நம்ம வேலையை பார்ப்போம். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். பார்க்குறாங்களோ இல்லையோ அது பாட்டு ஓடிட்டுருக்கும். அது ஒரு வீட்டில் ஆள் மாதிரி யாருமே இல்லைனாலும் நமக்கு அந்த ஒரு ஃபீல் வராது. முடிச்சுட்டு பக்கத்தில் கோயம்பேடு மார்க்கெட் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு கோயம்பேடு மார்க்கெட் போய்ட்டு. அங்கே போய்ட்டு இந்த லிக்விட்லாம் வாங்குவோம் இல்லையா, கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வணிக வளாகம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே போயிட்டு அந்த கடையில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நான் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணின்னு தான் இருக்கேன். இந்த கடையில் நல்லா தான் குவாலிட்டியாக இருக்குது. நீங்களும் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பி நார்லாம் பார்த்திங்களா, இப்போ நிறைய ஆன்லைனில் இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. பாத்திரம் கழுவிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஒன்று 15 ரூபா தாங்க. இவ்வளோ பொருள் வாங்கினுமே 600 சில்லற தான் பில் வந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ரொம்ப நாள் வரும் யூஸ் பண்ணலாம். அதே போல் இப்போது காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியாக இருக்குது. சாயந்தரத்தில் சரியான வெயில். சாயந்தரம்னா என்ன 10 மணிக்கே வெயில் ஆரம்பிச்சிருது. தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, இல்லைன்னா அனாவசியமாக வெயிலில் போகாதீங்க. அப்போ அவளே தீஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு வெயில். கோயம்பேடு மார்க்கெட்டு உள்ளே போனால் அவசியம் இல்லை, வெளியவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி வண்டி எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டோம். இவ்வளோ பொருள் வாங்கிடுச்சு. இந்த கம்பி நார் நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று 15 ரூபா தான். ஆன்லைனில் மீஷோலலாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சின்னதாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4ஆக மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சோளம் அப்படியே உடச்சி வேக வச்சு தண்ணியில் போட்டு கொடுத்தோன்னா அதை நான் சொதன்னு ஆகிடுது. இந்த பசங்க பாதி சாப்பிட்டு பாதி போட்டுடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி உரிச்சிடலாம். அழகாக கொஞ்சம் உப்பு போட்டு இட்லி சட்டியில் வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நைட்டுக்கு வந்து முட்டை பொடி மாஸ், காலிஃப்ளவர் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி சப்பாத்தி போட்டாச்சுங்க நைட் டிஃபனுக்கு. இந்த பசங்க சப்பாத்தி நான் தான் போடுவேன், நீ தான் போடுவேன்னு வரிசையாக கீழே நிற்கிறாங்க பாருங்கள். பாதி நீ சுட்டல, பாதி நான் சுட்டுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டு நிற்கிறாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.